இப்போது ஆயிடுச்சா? இப்போது நம்ம சேனல் பேர் கேன் ஐ டூ 100 நாளில் இங்கிலீஷ் பேசி கற்றுக்க போகிறோம். அதில் டே 11 11வது ஸ்டெப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். என் கூட நீங்களும் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இப்போ போகலாமா? இப்போது இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரியே ஒரு 10 சென்டென்ஸ் கூடவே இது பாஸ்ட்டில் நடந்தால் எப்படி இருக்கும், இது ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நேற்று நம்ம பண்ண மாதிரி நினச்சிக்கலாமா? இப்போது சொல்லலாமா? நான் ஒவ்வொரு லைனும் 2 தடவை சொல்கிறேன். 3வது தடவை நீங்கள் சொல்லுங்கள், 4வது தடவை நான் சொல்கிறேன். பார்க்காம நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி காதில் மட்டும் கேட்டுக்கோங்க, பார்க்காதீங்க. ஓகேவா? வி டாக்டு இன் இங்கிலீஷ் ஈஸிலி. நாம் இங்கிலீஷ் நல்லா பேசணும் அப்படின்னு அர்த்தம். நடக்க போகுது, நம்ம ஏற்கனவே நடந்த மாதிரி பேசுகிறோம். ஓகேவா? வி டாக்டு இன் இங்கிலீஷ் ஈஸிலி. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் யார் செஞ்சாங்களோ அவங்க. டாக்டுங்கிறது என்ன செஞ்சாங்க, இன் இங்கிலீஷ் என்ன பண்ணாங்க, எதை பண்ணாங்க, யார் என்ன பண்ணாங்க, எதை பண்ணாங்க. இது 3 தான் வரும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சிம்பிளாக இருக்கும். வி டாக்டு இன் இங்கிலீஷ் ஈஸிலி. நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, நான் சொல்கிறேன், நான் பார்க்கல. வி டாக்டு இன் இங்கிலீஷ் ஈஸிலி. கரெக்டா? ஓகே. 2வது சென்டென்ஸ். ஷீ லேர்ன்டு நியூ வேர்ட்ஸ். லேர்னுக்கு பாஸ்ட் டென்ஸ் லேர்ன்டு. ஓகேவா? ஷீ லேர்ன்டு நியூ வேர்ட்ஸ். அவள் புதுசாக வார்த்தைகளை கற்றுக்கிட்டா. நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப ஈஸி. நான் சொல்லட்டுமா? ஷீ லேர்ன்டு நியூ வேர்ட்ஸ். கரெக்டா? ஓகே. யூ அண்டர்ஸ்டுட் அதர்ஸ். நீங்கள் மற்றவங்கள புரிஞ்சுக்கிட்டீங்க. எங்கே சொல்லுங்கள். யூ அண்டர்ஸ்டுட் அதர்ஸ். ஓகே. யூ அண்டர்ஸ்டுட் அதர்ஸ். அண்டர்ஸ்டாண்டுக்கு பாஸ்ட் டென்ஸ் அண்டர்ஸ்டுட். அடுத்து, ஹி ப்ராக்டிஸ்ட் மோர் எஸ்டர்டே. எங்கே சொல்லுங்கள். மறைச்சிட்டேன். ஓகே. அவன் நேற்று நிறைய ப்ராக்டிஸ் பண்ணான் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் சொல்லட்டுமா? ஹி ப்ராக்டிஸ்ட் மோர் எஸ்டர்டே. கரெக்டா? ஓகே, கரெக்ட். ஐ டாக்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி மிரர். கண்ணாடி முன்னாடி நின்று நான் நேற்று பேசினேன் அப்படின்னு இதில் எழுதியிருக்கேன். நான் நிஜத்தில் நான் பண்ணலை. அப்போல்லாம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் பண்ணலை. ஆனால் நீங்கள் பண்ண முடிஞ்சால் பண்ணியிருக்கேன். இன்னும் எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நான் எனக்கு மறந்துட்டேனே. ஐ டாக்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி மிரர். எங்கே நீங்கள் சொல்லுங்கள் பார்க்காம. ஓகே, நான் சொல்லட்டுமா? ஐ டாக்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி மிரர். கரெக்ட். யூ ட்ரைடு டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். நீங்கள் இங்கிலீஷில் பேச ட்ரை பண்ணீங்க. இப்போ சொல்லலாமா? யூ ட்ரைடு டு. ட்ரைக்கு பதில் ட்ரைடுன்னு சொல்கிறோம். ட்ரைடு டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். எங்கே சொல்லுங்கள். நான் சொல்கிறேன். யூ ட்ரைடு டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். நீங்கள் நேற்று இல்லை, நீங்கள் இங்கிலீஷில் பேச ட்ரை பண்ணீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். பண்ணிங்களா? சரி, பார்ப்போம். யூ ட்ரைடு டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். நான் சொல்லிட்டேனா? அடுத்து, ஐ ஹியர்ட் யுவர் பாட்காஸ்ட் மெனி டைம்ஸ். எங்கே நீங்கள் சொல்லுங்கள். நான் உங்கள் பாட்காஸ்ட்டை நிறைய தடவை கேட்டேன். ஹியர் அப்படின்றதுக்கு ஹியர்டுன்னு சொல்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, நான் சொல்லட்டுமா? ஐ ஹியர்டு யுவர் பாட்காஸ்ட் மெனி டைம்ஸ். ஓகே, கரெக்ட். தே ரிப்பீட்டட் யுவர் வேர்ட்ஸ் எவ்ரி டைம். அவங்க உங்கள் வார்த்தையை திரும்பி ரிப்பீட் பண்ணாங்க ஒவ்வொரு தடவையும். எங்கே சொல்லுங்கள். தே ரிப்பீட்டட் யுவர் வேர்ட்ஸ் எவ்ரி டைம். சொல்லுங்கள். ஓகே, இப்போ நான் சொல்லட்டுமா? தே ரிப்பீட்டட் யுவர் வேர்ட்ஸ் எவ்ரி டைம். அடுத்தது, இட் லிசன்ட் கேர்ஃபுல்லி. அப்பா, நான் வேறு தனியாக இருக்கேன். இட் லிசன்ட் கேர்ஃபுல்லி. அது ரொம்ப கவனமாக உங்களை இல்லை, அது கவனமாக கவனிச்சிட்ருக்குது அப்படின்னு அர்த்தம். நான் என் பூனைக்குட்டியை நினச்சிக்கிறேன், நீங்கள் பயந்துடாதீங்க, நானும் பயப்படல. இட் லிசன்ட் கேர்ஃபுல்லி. நீங்கள் சொல்லுங்கள். ஓகே. இட் லிசன்ட் கேர்ஃபுல்லி. கரெக்ட். தே டிடன்ட் லாஃப் அட் யூ. இதுக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். தே டிடன்ட் லாஃப் அட் யூ. லாஃப் வந்து லாஃப்டுன்னு வராமல் லாஃப்னு வந்திருக்கு பார்த்தீங்களா? இதில் என்னென்னா
டிட்டின்ட் வந்திருக்குது. டூக்கு பாஸ்ட் டென்ஸ் டிட்டு, நாட்டுன்னா செய்யலைன்னு அர்த்தம். தே டிடின்ட் லாஃப் அட் யூ. இதில் மட்டும் ஏன் லாஃப் வந்து அப்படியே வந்திருக்கு, லாஃப்டுன்னு வராமல் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு செயலை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு அப்படியே டைரெக்டாக செஞ்சுட்டேன்னு சொல்கிறதுக்கு அப்படியே அந்த செயலை வந்து அப்படியே பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துட்டாங்க. டாக்டு, லேர்ன்டு, ட்ரைடு, ரிப்பீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாஸ்ட்டில் கொடுத்துட்டோம். ஆனால் செய்யலைன்ட்டு வரும்போது டூ வந்து இப்போ செய்கிறது மாதிரி அர்த்தமா, டிட்டு வந்து முடிஞ்ச மாதிரி அர்த்தமா. அப்போ ஏற்கனவே அது பாஸ்ட் டென்ஸில் டிட்டுன்னு சொல்லிட்டோம். அதனால அதுக்கு பக்கத்தில் நாட் செய்யலை அப்படின்றதுக்கு பதிலாக டிட் நாட் அப்படின்னு சேர்த்துட்டதுனால லாஃப் வந்து லாஃபாகவே வந்துடுச்சு. இப்போ இதுவே வி டாக்டு இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுவே செய்யலைன்னு வந்துச்சுன்னா வி டிட் நாட் டாக் இன் இங்கிலீஷ் ஈஸிலி அப்படின்னு வரணும். இன்னொன்று பார்க்கலாமா? ஐ டிட் நாட் டாக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி மிரர். நான் மிரர் முன்னாடி உட்காந்து பேசலை, அதுதான் உண்மை. அந்த மாதிரி வரும். அப்படி இதை தெரிஞ்சுக்கலாமா? அப்போது அப்படியே நடந்துச்சுன்னு சொல்லும்போது பாஸ்ட் டென்ஸில் அந்த செயல் வந்து லாஃப்டு, டாக்டு, ட்ரைடு அப்படின்னு வந்துடும். அதுவே செய்யலைன்னு வந்துச்சுன்னா டிட் நாட் முன்னாடி சேர்த்துட்டு, அந்த வெர்புக்கு முன்னாடி டிட் நாட் சேர்த்துட்டு அந்த வார்த்தையை அப்படியே சொல்லிடணும். ப்ரெசண்ட்டில் எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி சொல்லிடணும். இந்த ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, வெர்பெல்லாம் வந்துருச்சோ, சரி குறைச்சிக்கிறேன். ஓகே, முடிச்சுக்கலாம். பை.